ஏழரச்சனையோடைய காலகட்டங்களில் பிடியில் விட்டுருச்சுன்னு நினச்ச மழை திடீர்னு பேஞ்ச மாதிரி திடீர்னு ரிவைஸ் ஆகி திருப்பி பழைய மாதிரியே இருக்குது, என் நிலைமை இன்னும் மாறவே இல்லையே அப்படின்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு குழம்பி போயிட்டு இருந்தாங்க. இந்த 2026 அவங்களுக்கு ஒரு விடுவெள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புது முயற்சிகள் வேறு ஏதாவது நம்ம பண்ணலாமா, இல்லை இதிலிருந்து இதை மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற புது ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக குருவோடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அஷ்டமஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துட்டார். அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு அவமானத்தை சந்திப்பார்கள்ங்கிற விதி இருக்கு. அப்போ அதே மாதிரி தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி, பொருளாதார ரீதியா பெரிய வளர்ச்சி. ஒரு இழந்த கௌரவம், இழந்த செல்வாக்கு, இழந்த அந்தஸ்து, அதை மீண்டும் பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு. மகரத்துக்கு இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கூட 7.5 சனி முடிஞ்சு அந்த ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலம். ரிலீஃப் மட்டுமா கிடைக்கும் அப்படின்னாலும் ராசியுடைய 3ஆம் இடத்துக்கு சனி போகும்போது யோகம்னு சொல்லுவோம். மேஷ ரிஷப கடக கன்னி மகரத்துல ராகு யோகம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் உங்களுக்கு ராகு யோகக்காரகனா வராது. எந்த ஆஸ்பெக்டை எடுத்தாலும் ஒரு ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா அது மகரத்துக்கு இருக்கு. அவங்க லைஃப்பில் ஒரு திட்டமிட்டு செயல்பட்டால் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. உண்மையாகவே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம். நான் நிறைய ஜாதகம் பார்க்குறேன் இல்லையா, அப்படி பார்க்கும்பொழுது மகர ராசி ரொம்ப வேதனை, துன்பம், வருத்தம் இந்த மாதிரி பட்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 7.5 சனியிலிருந்து வந்துட்டு இருந்தேன். பட் நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன வார்த்தை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நன்னா இருக்குன்னு மகேஸ்வர் சொல்லிட்டார். நன்னாயிடுமா என்ன? ப்ரொவோக் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். 2026ஆம் புத்தாண்டு வரப்போகுது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் 4 ஜோதிடர்கள், முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள், இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள், மூன்றாவதாக கனகாம்பாள் அம்மா அவர்கள், 4ஆவதாக பஞ்சநாதன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? மகர ராசிக்காரர்கள் எப்பயுமே பொறுமை, கடின உழைப்பு இதுக்கு சொந்தக்காரர்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னா, அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். என்னென்னா ஏழரச்சனையோடைய காலகட்டங்களில் பிடியில் விட்டுருச்சுன்னு நினச்ச மழை திடீர்னு பேஞ்ச மாதிரி திடீர்னு ரிவைஸ் ஆகி திருப்பி பழைய மாதிரியே இருக்குது, என் நிலைமை இன்னும் மாறவே இல்லையே அப்படின்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு குழம்பி போயிட்டு இருந்தாங்க. இந்த 2026 அவங்களுக்கு ஒரு விடுவெள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். வருமானங்கள் பல்வேறு வகையில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், இதுவரையிலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செய்தியெல்லாம் கரெக்டாக வரும். ஆனால் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுப்பவர்கள் மட்டும் அந்த பாஸ்போர்ட், விசா, அங்கே இருக்கிற கம்பெனி இதெல்லாம் கரெக்டான முறையில் பரிசோதிச்சுட்டு சரியானதான் பார்த்துட்டு அங்கே போகணும். இல்லைன்னா ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புது முயற்சிகள் வேறு ஏதாவது நம்ம பண்ணலாமா, இல்லை இதிலிருந்து இதை மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற புது ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக குருவோடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைங்களோட இதுலேயும் நல்ல சிறப்பான முன்னேற்றம் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் அவர்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். புத்திர பாக்கியம் வேணும்னு சொல்லி பலகாலமாக தவம் இருந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலமா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். நீங்க சொல்லுங்க ஐயா, இந்த 2026ஆம் புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மிகச்சிறந்த பலன்களை பெறக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க 2026 இருக்க போறாங்கம்மா. என்ன காரணம்னா தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், 2 பேருடைய இறைவு அந்த அயன ஸ்தானத்தில் அமைகிறது. அதன் காரணமாக கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய யோகம், கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படின்னு இருக்கு. ஒரு வேலை மாற்றத்திற்கு வேணும் எனக்கு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் நிகழும் அப்படிங்கிற அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துட்டார். அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு அவமானத்தை சந்திப்பார்கள்ங்கிற விதி இருக்கு. அப்போ அதே மாதிரி தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. இது மகர ராசிக்கு முக்கியம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதார ரீதியா நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். அதற்காக தவறு செய்து விடக்கூடாது. தவறு செய்துட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன ஆயிடுவாங்க, வம்பு வழக்கு சிக்கல்ல மாட்டிடுவாங்க. அதனால தவறான விஷயங்கள் ஈடுபட்டக்கூடாது. அளவான பணம் போதுங்க. ஏன்னா இந்த மனசு வேணும்.
போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மனசோட மகர ராசிக்காரர்கள் இருந்தால் பெரிய வெற்றியை பெறலாம். நல்ல வேலை மாற்றங்கள் கிடைக்கும். புது ஆண்டு தொடங்குவதற்கு முன்பே இவர்களுக்கு வேலை மாற்றங்கள், வாழ்க்கையில முன்னேற்றங்கள் மகர ராசிக்காரங்க இப்பவே பெற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி, பொருளாதார ரீதியா பெரிய வளர்ச்சி. ஒரு இழந்த கௌரவம், இழந்த செல்வாக்கு, இழந்த அந்தஸ்து, அதை மீண்டும் பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கங்காட்டி உங்களுக்கு என்ன நடக்கும்? நல்ல முறையில கல்யாணம் கூடி வரப்போகுது ஜூன் மாதத்திற்கு பிறகு. அதே மாதிரி நல்ல புகழ் செல்வாக்கோட அந்த குழந்தை பிறக்கக்கூடிய யோகம், எதிலும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அந்த 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் தரப்புறார். நிறைய பேருக்கு காதல் திருமணம் இப்போ கைகூடும். 7க்குடைய சந்திரன் 5லே அமர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து வருஷம் துவங்குவதனால காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு. அந்த நடிகர் நடிகைகள் கலைஞர்கள் இவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு. சனி பகவான் போய் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்பு, இது நாள் வரைக்கும் இருந்த தடை, வேலை சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் விலகி ஒரு நல்ல சூழல், நண்பர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் அற்புதமாக மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர். இந்த நெல்லையப்ப சுவாமியை சென்று வழிபாடு செய்யணும். காந்திமதி நெல்லையப்பரை சென்று வழிபடுகிற போது, பிரதோஷ நேரத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருகிற போது பெரிய வளர்ச்சியை மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டு பார்ப்பாங்க. நீங்க சொல்லுங்க சார், இந்த 2026ஆம் புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது? நம்ம பேசும்போது ரிஷபத்தை பற்றி பேசணும், துலாம் பற்றி பேசணும். அந்த வரிசையில் மகரம் சேர்த்துக்கணும். மகரத்துக்கு இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கூட 7.5 சனி முடிஞ்சு அந்த ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ரிலீஃப் மட்டுமா கிடைக்கும் அப்படின்னாலும் இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ராசியுடைய 3ஆம் இடத்துக்கு சனி போகும்போது யோகம்னு சொல்கிறோம். அப்போ ரிலீஃப் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ப்ராக்ரஸ் அதுவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதை தவிர குருவுடைய பார்வை. இப்போ மகரத்துக்கு அப்போ என்ன தான் வேணும்? இப்போ ராகு பயிற்சியாகி ராசிக்கு வர வரைக்கும் ஸ்திரமாக இருக்குது. அடுத்த வருஷம் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ தான் இவங்களுக்கு எல்லாம் 7.5 சனி அடின்னு அடித்து நவுத்தி எடுத்து தோலை கிழித்து தொங்க விட்ட காலம் போய் இப்போ தான் அப்பாடான மருந்து போட்டு கொஞ்சம் காயம் ஆறி வந்தால் அடுத்தது லைம்லைட்டில் உட்கார வச்சா ஸ்ட்ரைட்டாக ஜெயிலேருந்து வந்தவரை தூக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பதவியில் உட்கார வச்ச மாதிரி, அந்த மாதிரி மகரத்துக்கு பெரிய அளவிலான டைம் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டான டைம் இருக்குது. இது அஸ்ட்ராலஜிக்கலை டெக்னிக்கலாக நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் சரி. குரு பார்வை ஒரு பலம். சனி ராசியாதிபதி 3ல் இருக்கக்கூடிய உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். உபஜயம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எந்த எஃபர்ட் எடுத்தாலும் அது ஜெயிக்கணும், அதுதான் உபஜயம். தைரியஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல போய் ராசியாதிபதி உட்காரும் போது இது நாள் வரைக்கும் ரொம்ப சாதுவாக இருந்த மகரமெல்லாம் அப்படி சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அடித்து நவுத்துவாங்க. திடீர்னு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணேன்னா ஒரு நார்மல் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளித்திரையில் அடி தூள் கலப்புறார் ஒரு படத்துலன்னு சொன்னால் அந்த மாதிரியான எஃபெக்ட் மகர ராசியுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அதுதான் அது சேஞ்ச் ஓவர், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்களுக்கே தெரியாது, எனக்கு இந்த ஸ்கில்லெல்லாம் இருக்கா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா, நான் இதெல்லாம் சாதிக்க முடியுமா, இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த வாழ்க்கை. இந்த அடுத்து வரக்கூடிய 10 மாதங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுமா சார் அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு சஞ்சலம் வரும் மனசில். ராகு ராசிக்கு ராகு இட் இஸ் அ பிளானட் ஆஃப் மேனிப்புலேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ராகு மனசை ஒரு நிலையில் இருக்காமல் அப்படி இப்படி மாற்றி அமைக்கிறது, தப்பாக டைவெர்ட் பண்ணுறது. அது ராகுவுடைய இயல்பு. அதை தான் அவர் செய்யணும், அதை தான் அவர் செய்வார். ஆனால் அதுலேயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மேஷ ரிஷப கடக கன்னி மகரத்தில் ராகு யோகம்னு சொல்கிறோம். அங்கேயும் உங்களுக்கு ராகு யோகக்காரகனாக வராரு. இப்படி எந்த ஆஸ்பெக்டை எடுத்தாலும் ஒரு ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அது மகரத்துக்கு இருக்குது. அப்புறம் கவலை என்ன, இனிமேல் காலம் உங்களோடது. நீங்கள் நினச்சா எதையும் சாதிக்க முடியும். செய்ய வேண்டியது ஒன்று தான், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாரும் மறந்து போகிறது, எனக்கு அந்த கடவுளை பிடிக்கும், டிவியில் ஒரு கடவுள் பார்த்துருவாங்க, சூப்பராக இருக்குல்ல, ஏன்னோ இது பார்க்குற மாதிரி ஃபேன்சி பார்க்குற இந்த கடவுளை நான் கூப்பிடு, தப்பு இல்லை, எல்லா கடவுளையும் கும்பிடலாம். ஆனால் குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும். இதில் ஏன் அப்படி சொல்கிறாங்க பெரியவங்கிறதுல அர்த்தம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் 10 வம்சம் 10 தலைமுறை 20 தலைமுறையாக ஒரு சாமியை கும்பிட்டுருக்காங்க. அந்த சாமியை உங்களுடைய ரத்தத்தில் உங்கள் நாடியில் டிஎன்ஏல அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் அருளெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த தெய்வத்துடைய அருளை ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு இது எப்படின்னா கையில் கிடைக்கிறத விட்டு எங்கேயோ பறக்கிறத போய் பிடிக்கிற மாதிரி இது. அதனால் குலதெய்வ வழிபாடு மகரத்துக்கு இருந்தால் இந்த ஆண்டு மட்டுமல்ல, வருகின்ற அடுத்த ஒரு 5-10 ஆண்டுக்கு சூப்பராக இருக்குது டைம்.
அப்படிங்கிறத மகரம் புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 2026 மகரம். மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான். அதாவது வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கினது, கல்யாணத்துக்காக வாங்கினது, கடனுக்காக கடன் வாங்கினது போன்ற விஷயங்கள்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். மகர ராசிக்கு ரொம்ப அழகாக சொல்லும்போது சொன்னார், அவங்க லைஃப்பில் ஒரு திட்டமிட்டு செயல்பட்டால் ஜெயிக்க முடியும்னு சொன்னார். உண்மையாகவே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள். எப்போவுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புலி வந்து தன்னுடைய அந்த டெரிட்டோரியில் வந்து ஒரு ஒரு கரெக்டாக தன் கையில் வச்சுருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேட்டையாடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து நம்ம வேட்டையாடினோம்னா அது ஓடும், பிடிச்சிட முடியுமா முடியாதா, அடுத்த இடம், அந்த இடம்னு 4 இடத்தையும் அது ஃபோக்கஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதனால தான் இந்த புலியோடைய இது வந்து தப்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ பதுங்கி பாயக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இருக்குது. பிஃபோர் ஜூன், ஆஃப்டர் ஜூன்னு 2 இடம் நம்ம எடுத்துக்க முடியுது. மகர ராசி அன்பர்கள் பிஃபோர் ஜூனுக்கு முன்னாடி தடங்களும், ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் இப்படி தண்ணி குடித்து வைக்கிறதுக்குள்ளே காரியத்தை சாதித்து வைக்கக்கூடிய தன்மைகள் அவங்கக்கிட்ட இருக்குது. விளையாட்டுத்தனமாக ஒரு காரியத்தை சாதிச்சிருவாங்க. அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது அவங்கள ரொம்ப மன கஷ்டப்படுத்தினவங்க, மன வேதனைப்படுத்தினவங்க, துன்பப்படுத்தினவங்க, அட்வைஸ் பண்ணவங்க முன்னாடி அவங்க ஜெயிச்சு காமிச்சிருவாங்க. அசோக் அப்படின்னு தொடைய தட்டி அவங்க ஜெயிச்சு காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். திருமணம் சம்பந்தமான விரக்தியிலெல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறைய ஜாதகம் பார்க்குறேன் இல்லையா, அப்படி பார்க்கும்பொழுது மகர ராசி ரொம்ப வேதனை, துன்பம், வருத்தம் இந்த மாதிரி பட்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த 7.5 சனியிலேருந்து, அவர் சொன்ன மாதிரி 7.5 சனியிலேருந்தே வந்துட்டு இருந்தாங்க. பட் நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன வார்த்தை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நன்னா இருக்குன்னு மகேஸ்வர் சொல்லிட்டார். நன்னாயிடுமா என்ன? உழைக்கணும், அதற்குண்டான தயார் செஞ்சு ஓடணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பான வெற்றி உண்டு. இந்த தெய்வத்துக்கு மேலே எந்த தெய்வம் நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லும்போது குலதெய்வத்தை சொன்னார். உண்மை, குலதெய்வ வழிபாடு இவங்க மட்டும் கையில் எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள்.